गोपिकांश्च निगतेभागवे हेमवेत्र वितरेण प्रदे राजगोप उचे नमस्ते जपकाड विनिवासिनी हरे बुद्धिमुद्धि मकरंद पूजितं भक्तचित्त कलகம் சேவிதம் கோபிலாதி முனிபிருங்க பூஜிதம் ஸ்ரீ ஜம்பகேச பதபங்கஜம் பதே. அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். இன்றைய நிகழ்விலே மாட்டுப் பொங்கலை பற்றியும் கனு என்று சொல்லக்கூடிய வழிபாட்டை பற்றியும் நாம் சொல்ல போகிறோம். போகி பொங்கல் முடிந்த பிறகு மறுநாள் மாட்டு பொங்கல் வரக்கூடிய அன்றைய அந்த நாளிலே காலை வேளையிலே கனு வைக்கக்கூடிய வழக்கம் என்பது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. எதற்காக கனு வைக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, முதல் நாள் செய்து வைத்த இந்த பொங்கல் அந்த சாப்பாட்டிலிருந்து கரும்புகளை எல்லாம் நாம் சிறிய வகையிலே நறுக்கி வைத்து காலையிலே சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து ஒவ்வொரு பெண்களும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய சகோதரர்கள் நன்றாக இருக்க வேண்டும், சகோதரருடைய குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும். சகோதரர்கள் என்றால் உடன் பிறந்தவர்கள் என்று மட்டுமல்ல, காணக்கூடிய எல்லோருமே சகோதரர்களாக பாவிக்கக்கூடியது தமிழனுடைய பண்பு. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சூரிய உதயத்திற்கு முன்பாக அந்த கருப்பொங்கலை வைத்து ஒரு சிறப்பு மிகுந்த வகையிலே அதில் குங்குமம் கலந்து சிவப்பு சாதம், மஞ்சள் கலந்து சாதத்தோடு மஞ்சள் சாதம், அதற்கு பிறகு முதல் நாள் செய்த சக்கரை பொங்கல், அதை போல அந்த ஒரு கரும்பை எல்லாம் சிறிய வகையிலே வெட்டி வைத்து அந்த வழிபாட்டை கனு வழிபாட்டை செய்வது நம்முடைய பாரம்பரிய வழக்கம். பல கோவில்களில் பார்த்தோம் என்றால் இந்த சிறப்பாக கனு வைக்கக்கூடிய விழா என்றே பல ஆலயங்களில் நடத்தப்படுகிறது. அந்த கனு பொங்கல் முடிந்த பிறகுதான் மாட்டு பொங்கல் துவங்குவதாக ஒரு ஐதீகம் நிலவுகிறது. சரி, இந்த மாட்டு பொங்கலை பற்றி சொல்லும் பொழுது இதுவரை நாம் சொன்னோம், நன்றியை அறிவிக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் என்று. மழை கொடுத்த இந்திரனுக்கு போகியை கொண்டாடினோம், ஒளியை கொடுத்த சூரியனுக்கு பொங்கலை கொண்டாடினோம். அப்படியானால் அந்த வயலிலே உழைக்கக்கூடிய மாடுகளுக்கு பாலை வழங்கக்கூடிய பசுமாட்டிற்கெல்லாம் ஒரு விழா எடுத்து நன்றி அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாட்டு பொங்கலை 3ஆம் நாளாக நம்முடைய தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் மாடுகளை, நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு, கன்றுக்குட்டிகள், காளை மாடுகளை எல்லாம் நாம் அலங்கரித்து மாலை சமர்ப்பித்து வண்ணம் தீட்டி, கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி சிறப்பாக அந்த ஒரு வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த மாட்டு பொங்கல் எப்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜோதிட ரீதியா சொல்லும் பொழுது மதியம் 1 மணிக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை 16/1/2026 வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு மேல 4 மணிக்குள்ள, இவ்வளவு டைம் சொல்லியிருக்காங்க. புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த 3 ஹோரைகள் வருது. அதனால மதியானம் 1 மணிக்கு மேல 4 மணிக்குள்ள இந்த பொங்கலை வைத்து கோ பூஜை செய்யணும். எத்தனை மணிக்குன்னு கேட்டீங்கன்னா, சாயந்தரம் 5 மணிக்கு மேல 6 மணிக்குள்ள குரு ஹோரை, வெள்ளிக்கிழமைனா 5லிருந்து 6 குரு ஹோரை. அந்த குரு ஹோரையில கோ பூஜை செய்து அந்த பொங்கலை இந்த பசுமாடுகளுக்கு நாம் வைத்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக காமதேனுவாய் கற்பக விருட்சமாக அந்த பசுமாட்டினுடைய உள்ளே இருக்கக்கூடிய 33 கோடி தேவதைகளும் நம்முடைய அனைத்து தரப்பு குடும்பங்களுக்கும் எல்லோர்களுக்கும் நல்ல செல்வத்தை வழங்குவார்கள், ஆரோக்கியத்தை தருவார்கள் என்று இந்த வேளையிலே சொல்லிக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த நாளாக கன்னிப்பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கல் என்றும் அதை நாம் சொல்கிறோம். அந்த சமயத்திலே பெண்கள் எல்லோரும் ஒரு நாளேனும் ஓய்வு தரக்கூடிய வகையிலே இந்த குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், பெண் குழந்தைகள் எல்லோரையும் வெளியில் அழைத்து செல்வது, அவர்களுக்கான விளையாட்டுகளை விளையாடுவது, இப்படியெல்லாம் கூட ஒரு வழிபாட்டை ஆதி காலத்தில் அமைத்திருக்கிறார்கள். மதுரையில சொல்லும் போது அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு, அன்னைக்கு பாத்தீங்கன்னா காளை விரட்டு, மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண பகவான் கூட தன்னுடைய அவதார காலத்துல நப்பின்னையை மனம் புரிவதற்காக 7 காளை மாடுகளை அடக்கி அந்த சிறப்பு மிகுந்த திருமணத்தை நடத்தியதாக பாகவதமே சொல்கிறது. அதனால சிறப்பு மிகுந்த இந்த பொங்கல் திருநாள் என்பது தமிழர்களுக்கான பெருநாள். அதில் இந்த மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் எல்லாவற்றையும் நம்முடைய தமிழர்கள் எல்லோரும் கொண்டாடி நம்முடைய தமிழ் சமூகம் உய்வதற்கு நாம் இறைவனை பிரார்த்திப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.